ஆதிவராசக்தியை குலதெய்வமாக கொண்டு சிறப்பான முறையில் வாழ்ந்து வருகிறோம். நமக்கு நிகரானவர் யாராகவும் இருக்கின்றார் எவ்வளவு சாராயம் நாராயணன் என்ற குரலோசை உங்களுக்கு யார் என்று பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்குநூறாக போக வேண்டும் என்று தம்மேல் தக்கன் கொடுத்த சாபம் அல்லவா? கலகத்திற்கான வழி கிடைக்க வேண்டும் என்றால் சாந்தாவாகிய சீமை நாராயணமூர்த்தியை துதித்தால் எனக்கான கலகம் கிடைத்துவிடும். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. அறிந்தேன் கலகமோ இல்லை என்று திகைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு நேரத்திலே மூத்திலே ஒரு மூத்தியாக விளங்கக்கூடிய என்னுடைய தந்தையாகப்பட்டவர் ஒரு நேரத்தில் என்னை சட்டை கொண்டு வேட்டையாடினார். அதற்கு தக்க மாடம் கொண்ட வேண்டும் என்றால் மிகுண்டாவினை கொண்டு ஏழக்கூடிய எரிகண்டா சூரன் யமகண்டா சூரனிடத்திலே சென்றால் எனக்கான கலகம் கிடைத்துவிடும். தற்போது
இரண்டாவது கோட்டை நாடி செல்வோம். யார் என்று சர்வ ஜாக்கிரதையாக காவல். பக்கத்துல வேலூர் என்னை பார்த்தா தெரியலையா? உற்று பாருங்க. உற்றுப்பார் என்றால் அப்படி உரைக்கின்றாய். என்னை பார்த்தா தெரியலையா? நான் தான் திரிலோக சஞ்சாரி. படையா நூலின் மார்க்கமாக உலகம் சுற்றி வளம் வரக்கூடிய ஆசாமி. நானேதான் நூலின் மார்க்கமா வளவரிய அந்த நூலார்ந்து எப்படி கீழே வந்து சாவுற தான் பாத்துங்கிறேன். இது தெரியவில்லை. படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனின் சுதன். பிரம்மண சுதா அண்ணன் கூட பார்த்தா படிக்கிறேன் என்ன படிக்கிறான்? நான் சுத்தா படிக்கிறான். நாங்க மாசம் மாசம் படிக்கிறோம். மாதம் மாதம் ஒரு மாசம் தவிர ஒரு மாசம் தவிர மாசம் மாசம் படிக்கிறோம். என்ன படிக்கிற? என்ன படிக்க முடியுமா? மாசம் மாசம் அம்மாசிக்கு கருவாடு சுட்டு சாமிக்கு படிக்கிறோம். எந்த அமாவாசை கருவாடு சுட்டு படிக்கிறாங்க? சரி வாங்கினா முடியா நாலு போய் கிடையாது. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வீட்டிலேயே அமாவாசை கும்பிடுறாங்கன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல சுத்த சைவ சாப்பாடு தான் செய்யணும். எப்படி? போய் சைவம்டா போய் சைவம்டா கோழி செய்வோமா? போய் வந்து சைவம்டா சரி போய் சைவம்டா இது என்ன தோச்சு போய் போய் என்ன சைவம்டா என்னங்க என்ன தின்னுறேன்னு பாக்குறேன். என்ன துண்டா மண்ணில இருக்க கொடுத்து சாப்பிட்டு மண்ணுக்கு துண்டா இல்லா அதெல்லாம் கிடையாது. படிப்பா இஷ்டம் வந்து ஏத்துட்டா சரி அது ஒவ்வொரு விருப்பம். அது போனால் போகட்டும். படைப்பது என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறேன். உலக மக்களை படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மனின் சுதன். என்ன அறிவியா என்ன புடிக்குதா புடிக்குதா கிலோ 3 மாட்டிக்கிட்டு பாருங்க. எங்க பிராது எதுக்கு வந்தா உன்னுடைய எஜமானி எங்க இருக்கின்றார்? சென்று நாரத மகா முனிவர் வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு வா. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த பெரப்பந்தாங்கல் கிராமத்திலே முருகப்பெருமானுக்காக இந்த பங்குனி மாதம் கிருத்திகை திருநாளன்று முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக திருவிழாவை அது விமர்சையாக செய்து எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடக மன்ற குழுவினருக்கு நல்லதொரு முறையில் அழைப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் எங்களுக்காக அழகான மேடை அலங்காரம் அறுசுவையான உணவு ஏற்பாடுகள் ஒளியும் மொழியும் ஏற்பாடுகள் அனைத்துமே செய்து கொடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்கள் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்திலே வாசம் புரியக்கூடிய தலைவர் உப தலைவர் கவுன்சிலர் வார்டு மெம்பர்கள் மற்றும் கிராமிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆடவர் மன்றங்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடக மன்ற குழுவினரை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேரும் புகழும் பெற்ற இந்த பெரப்பந்தாங்கல் கிராமத்திலே சகாப்தம் ஆண்கள் விவசாய குழு மற்றும் சோயன் ஆண்கள் குழு மற்றும் மாவீரன் குரு ஆண்கள் சுய உதவி குழு இதிலே தலைவராக விளங்கக்கூடியவர் என் சண்முகம் விவசாயி செயலாளர் அவர்கள், பி வெங்கடேசன் மற்றும் கீழ்கண்டவர்கள் உறுப்பினர்களாக பி மணிவண்ணன், கே சம்பத், கே அண்ணாதுரை, ஆர் தனிகாச்சலம், எஸ் முனுசாமி, கே கதிர்வேல், எஸ் எட்டியப்பன், ஐ ஏழுமலை, சி பூங்காவனம், எஸ் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏ பிரபாகரன், கே ஹரிகரன், ஆர் காசிநாதன், ஜி விமல்ராஜ், டி சுப்பிரமணி, டி மணிகண்டன், எஸ் குணசீலன், எஸ் ஐயனார், ஜி லட்சுமணன், ஆர் ராஜதுரை,
இ ராகுல், எம் பி ஐயனார், ஏ சரவணன், பி பாலமுருகன், வி பிரபு, எஸ் பிரகாஷ், ஆர் ராஜி, எஸ் முனியப்பன், வி குமரேசன், காதர் பாஷா என்று சொல்லக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களது இளஞ்சிட்டு நாடகம் என்ற குழுவினரை பாராட்டி 1001 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்த குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்குமே கிராமத்தினுடைய சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் எப்பேற்பட்ட மதிப்பிற்கு மரியாதைக்குரியவர் மகாமுனிவரவர் நல்ல முறையோட ஆயிட்டோம். என்னுடைய நாட்டை தேடுவதில் நான் பெற்ற சாமி நான் முதல் நினைத்து அவர் வந்து பெருத்த முனிவர் சாபத்தை கொடுத்து வர்றா சாப்பாடு என்னை விடுதலை கொண்டு விட்டு விடுகிறேன். வீரிக்க ஓடி வரமா. வந்தாலும் கலகம் போனாலும் கலகம் என்பது உண்மைதான். இன்றைய தினத்திலே நம்மை நாடி வந்திருக்கின்றார் என்றால் நமக்கு ஏதேனும் ஒரு உபாயத்தை தேடிதான் வந்திருப்பார். அப்படியாகட்டும் உபாயமாக இருந்தால் அவனுடைய சிரம் அவனுடைய உடலிலே இருந்தால்
சிரமம் இருக்கும். இல்லை என்றால் அவன் பயிரை கடித்து எடுத்து விடுவேன். தம்பி யாரை கண்ட பற்றி நான் கேட்கிறேன். அமைதியா இருக்கும். நீங்க உரைப்பதால் அமைதியாக இருக்கின்றேன். யாரவன்? என்னுடைய தம்பி யமகண்டன். ஆளு வளர்ந்தளவுக்கு அறிவு வளரல. நீ என்ன சொல்ற? ஆளு வளர்ந்தளவுக்கு அறிவு வளரல. நீ என்ன சொல்ற? சரி, இது போனால் மட்டும் உன்னுடைய தம்பி கோபப்படுவது நியாயம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய காவலாளி இவ்வளவு அதிகமாக கோபப்படுவது என் மீது அவனுக்கு என்ன வழி? ஏய் நான் ஆம்படா. எனக்கு கோவம் வந்தா. நீ ரெண்டு பேரும் அற போட்டீங்கடா. நீங்க எப்ப அரைப்பட்டியா? ஆளை பார்த்தா சின்ன பையனாகிறேன்னு விடுற. ஆளை பார்க்காதடா. பாடி போடுறா. ஃபுல் பாடி கார் பாடி பாருங்க. அதெல்லாம் 60 பாடி. செஸ்ட் பாடி. நீயே சுண்டேனிக்கா. சரி, உன்னை பொறுத்து உன்னுடைய தம்பியை மன்னிச்ச இருக்கானே இவனையும் மன்னிச்ச. அக்கால போய் நீ என்னடா படிக்கிற? அக்கால போய் என்னடா படிக்கிற? நான் உன்னை பார்த்து படிக்கிறேன். என் கால்ல போய் போடா. போடா. என்ன உரைக்கிறான் பார்த்தாயா? சின்னஞ்செரியவன் தெரியாமல் பேசிவிட்டான். அவனை விட்டு விடுங்கள். அவனுக்காக நீ சப்போர்ட் போற. அவன சும்மா பையன் சப்போர்ட் போற. அவனுக்காக நீ சப்போர்ட் போற. சும்மா பையவா. வந்தாலும் கலகம் போனாலும் கலகம். ஆமா கலகம். ஆமா. அவனுக்கார கமிட்டி நாட்டுல சேகாத. அவன் காலை வெட்டி தூக்கி போடு. ஏய், இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் பொட்டனாயாக போக வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து விடுவேன். என்ன படிக்கிறியா? என்ன கெடா நாயா பட. நீ இவனை மட்டும் படிக்காத. எனக்காக இவனையும் சேர்த்து. பக்கத்துல உட்கார முடியல. ஆமா. சரிங்களா? உன்னால் பகட்டும். பார்த்தாயா? உன்னை பார்க்க வேண்டும் என்று எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா? இந்த நிகண்டாபுரி கோட்டையை யாதொரு குறைபாடும் இல்லாமல் அரசாட்சி செய்து வருகின்றாய். அரக்கர்களாக பிறந்திருந்தாலும் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதிசக்தி துணை கொண்டு யாதொரு குறைபாடும் இல்லாமல் இருக்கின்றீர்கள். ஆனால் இப்படி இருப்பதனால் அரக்கனாக பிறந்தவர்கள் தேவர்களை எதிர்ப்பது வழக்கம் அல்லவா? அப்படி எதிர்க்காமல் நீங்கள் வாழ்ந்து வருவதால் மும்மூர்த்தி தேவர்களும் மும்மூர்த்தி தேவிமார்களும் எலிகண்டனும் யமகண்டனும் வீரமற்றவர்கள் தீரமற்றவர்கள் கோடை என்றும் அவர்கள் முகத்தில் இருப்பது ரோமமா அல்லது வேறு ஏதாவது நிகராகுமா என்று ஏளனமாக பேசுகின்றார்கள். இதனால் வரைக்கும் நாங்கள் தேவர்களை எதிர்க்காமல் இருந்ததற்கு காரணம் என்னுடைய தாயாதிகள் அனைவருமே தேவர்களை எதிர்த்தார்கள். அனைவருமே மாண்டு விட்டார்கள். அவர்களுக்கு மாறாக இதனால் வரைக்கும் நாங்கள் தேவர்களை எதிர்த்தது கிடையாது. தேவர்களை எதிர்க்காமல் இருந்தாலும் அன்னை ஆதிவர சக்தியை குலதெய்வமாக கொண்டு பணிந்து வாழ்ந்து வருவதை கண்டு எங்களை கோழை என்று எண்ணி முகத்தில் ரோமம் இல்லாதவர்கள் என்று எங்களை கண்டு தேவர்கள் பேசுகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் பணிவாக இருந்தது. அரக்கனாக பிறந்தால் தேவர்களை எதிர்க்க வேண்டும். எப்போது எங்களுடைய பணிவை கண்டு அவர்கள் எங்களை கோழை என்று எண்ணி விட்டார்களோ எங்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தற்போதைய கோழை என்று உரைத்த தேவர்களை அடித்துக் கொண்டு வந்தால் பாதாள சிறையில் அடைக்கின்றோம். நானும் என்னுடைய அண்ணன் எங்களை இழிவாக பேசிய தேவர்களை சிறைபிடிக்க செல்கின்ற சமயத்தில் அரக்கனுக்கு அறபுத்தி என்று உரைப்பார்கள். அதை நிரூபித்து விட்டீர்கள். அப்படியெல்லாம் உரைக்கவில்லை. உங்களுடைய தாயாதிகள் எத்தனையோ பேர் அரிய பெரிய வரமலை பெற்றிருந்தும் தேவர்கள் கரத்தாலே மாண்டு மறைந்து விட்டார்கள். அரக்கனாக பிறந்திருந்தாலும் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீங்களோ வரம் பெறாமல் இருக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் வரம் பெற வேண்டும். யாரிடத்தில் தெரியுமா? உடலிலே வலிமை இருந்தாலும் மனதிலே திறம் இருந்தாலும் இருந்தாலும் அவரை வெல்ல முடியாது. வெல்ல முடியாது. மரணமற்றவர்
சுவாமி இதனால் வரைக்கும் நாங்கள் வரவது பெறவில்லை. அப்படி என்றால் தேவர்களை நாங்கள் வெல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வரம் பெற வேண்டும்? யாரிடத்தில் பெற வேண்டும்? யாரிடத்தில் வரம் பெற வேண்டும் தெரியுமா? உங்களுடைய இஷ்டதேவமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியிடம் வரமதை பெற வேண்டும். நீ என்ன வரம் தெரியுமா? எப்படிப்பட்ட வரம்? எப்பேற்பட்ட வரம் நீ பெற வேண்டும்? இந்த படைத்ததோர் உலகத்தில் எந்த ஒரு யோனியிந்திரமாக பிறக்காத ஆண்மகனால் மரணம் ஏற்பட வேண்டும் என்று அப்பேற்பட்ட வரமதை நீ பெற வேண்டும். அப்படியே அன்னை ஆதிபராசக்தியை கோரி தீர்த்து வேண்டிய வரமதை பெற்று விட்டால் தேவர்களை எளிமையாக சிறைபிடித்திருக்கிறோம். செல்ல வேண்டும், அன்னையை கோரி துதிக்க வேண்டும், வேண்டிய வரமதை பெற வேண்டும். நாம் தவச்சாலைக்கு சென்று விட்டால் வருவதற்கு எத்தனை காலங்கள் தெரியாது. செல்வதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி உன்னுடைய மதினியாக உண்மையான சுலோச்சனாவை பார்க்க வேண்டும். அண்ணன் நாராயணம் நான் உரைத்ததை கேட்டு வரம் பெற போகின்றார்கள். அங்கே என்ன நடக்குது என்று பின்தொடர்ந்தே பார்ப்போம். நமோ எனக்கான கலகம் கிடைத்துவிடும். ஹரி ஓம் நமோ நாராயணாய நமக. ஹரி
கிராமத்திலே மூர்த்தியிலே ஒரு மூர்த்தியாக விளங்கக்கூடிய என்னுடைய தந்தையாகப்பட்டவர்கள் நேரத்தில் என்னை சந்தை கொண்டு வேட்டையாடினார். அதற்கு தக்க மாடம் கூட்ட வேண்டும் என்றால் நிகண்டாவிரை கோட்டை ஆளக்கூடிய எரிகண்டா சூரன் யமகண்டா சூரனிடத்திலே சென்றால் எனக்கான கலகம் கிடைத்துவிடும். தற்போது நிகண்டாவிரை கோட்டையை நாடி செல்வோம். யார் என்று சர்வ ஜாக்கிரதையாக காவல். நமோ நாராயண நாராயண உங்க அம்மால புடிச்சு போயிடாய். அவன் அதிர்ஷ்டியா அவன் வச்சு பிளஸ் உனக்கு வரப்போது 8 பக்கத்துல வேலூர் நாங்க புள்ளூர். என்னை பார்த்தா தெரியலையா? நன்றாக உற்று பாருங்க. ஐயா சாய் மத்தியானத்துல கத்திலே பட்டை கைத்திலே கொட்டை கையிலே கட்டை எல்லாம் பார்க்க போனா தெரியுது. சாமி தான் கல்யாணம் வர கொட்டை மண்டையா. உற்று பார் என்றால் அப்படி உரைக்கின்றாய். என்னை பார்த்தா தெரியலையா? நான் தான் திரிலோக சஞ்சாரி. அப்போ ஐயா என்ன பண்ண போனா மடையா நூலின் மார்க்கமாக உலகம் சுற்றி வலம் வரக்கூடிய ஆசாமி. நூலின் மார்க்கமா ஏய் உலகம் வலம் வரக்கூடிய ஆசாமி நானேதான். நூலின் மார்க்கமா வலம் வரிய அந்த நூலாந்து எப்படி கீழே விழுந்து சாவுற எப்போ தான் பாத்துங்கற. ஏய் இது தெரியவில்லை. படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனின் சுதன். இவனால பிரம்மன சுதா இவனால பெரிய அண்ணன் கூட சுதா படிக்கிறேன் என்ன படிக்கிறான் நான் சுதா படிக்கிறான் நாங்க மாசம் படிக்கிறான் மாதம் ஒரு மாசம் தவிர ஒரு மாசம் தவிர மாசம் படிக்கிறான். என்ன படிக்கிற? என்ன படிக்கிறீமா மாசம் அம்மாசிக்கு கருவாடு சுட்டு சாமிக்கு படிக்கிறான். எந்த அமாவாசை கருவாடு சுட்டு படிக்கிறாங்க? சரி வாங்கனா உடைய நாளைக்கு போய் கிடையாது. அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வீட்டிலே அமாவாசை கும்பிடுறாங்கன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல சுத்த சைவ சாப்பாடு தான் செய்யணும். எப்படி? போய் சைவனுந்தா போய் சைவனுந்தா கோழி செய்வோமா? போய் வந்து சைவனுந்தா சரி போய் சைவனுந்தா இது என்ன தோஞ்சு போய் போய் என்ன சைவனுந்தா ஏய் என்னங்க என்ன திங்கறன்னு பாக்குறேன். என்ன துந்தா மண்ணில இருக்க குடுத்து சாப்பிட்டு மண்ணுக்கு துந்தியா துந்தா படிப்பா இஷ்டம் வந்து ஏத்துட்டா நகர் மத விட்டு போறா. சரி ஒவ்வொரு விருப்பம் அது போனால் போகட்டும். படைப்பது என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறேன். உலக மக்களை படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மனின் சுதன். என்ன அறிவியா என்ன புடிக்கிறியா புடிக்கிறியா வீடியோ தெரிய மாட்டேங்குது எங்க பிராதுமே எதுக்கு வந்தா டேய் இப்படி எஜமானி எங்க இருக்கின்றார் என்று நாரத மகா முனிவர் வந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு வா. ஆகட்டும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த பெரப்பந்தாங்கல் கிராமத்திலே முருகப்பெருமானுக்காக இந்த பங்குனி மாதம் கிருத்திகை திருநாளன்று முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக திருவிழாவை அது விமர்சையாக செய்து எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடக மன்ற குழுவினருக்கு நல்லதொரு முறையில் அழைப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் எங்களுக்காக அழகான மேடை அலங்காரம் அறுசுவையான உணவு ஏற்பாடுகள் ஒளியும் மொழியும் ஏற்பாடுகள் அனைத்துமே செய்து கொடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்கள் கிராம பொதுமக்கள் விழா குழுவினர்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த கிராமத்தில் வாசம் புரியக்கூடிய தலைவர் உப தலைவர் கவுன்சிலர் வார்டு மெம்பர்கள் மற்றும் கிராமிணிகள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆடவர் மன்றங்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடக மன்ற குழுவினரை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பேரும் புகழும் பெற்ற இந்த பெரப்பந்தாங்கல் கிராமத்திலே சகாப்தம் ஆண்கள் விவசாய குழு மற்றும் சோயன் ஆண்கள் குழு மற்றும் மாவீரன் குரு ஆண்கள் சுய உதவி குழு இதிலே தலைவராக விளங்கக்கூடியவர் என் சண்முகம் விவசாயி செயலாளர் அவர்கள் பி வெங்கடேசன் மற்றும் கீழ்கண்டவர்கள் உறுப்பினர்களாக பி மணிவண்ணன் கே சம்பத் கே அண்ணாதுரை ஆர் தனிகாச்சலம் எஸ் முனுசாமி கே கதிர்வேல் எஸ் எட்டியப்பன் ஐ ஏழுமலை சி பூங்காவனம்
எஸ் காரல் மார்க்ஸ் மற்றும் ஏ காரல் மார்க்ஸ் மற்றும் ஏ பிரபாகரன், கே ஹரிகரன், ஆர் காசிநாதன், ஜி விமல்ராஜ், டி சுப்பிரமணி, டி மணிகண்டன், எஸ் குணசீலன், எஸ் ஐயனார், ஜி லட்சுமணன், ஆர் ராஜதுரை, இ ராகுல், எம் பி ஐயனார், ஏ சரவணன், பி பாலமுருகன், வி பிரபு, எஸ் பிரகாஷ், ஆர் ராஜி, எஸ் முனியப்பன், வி குமரேசன், காதர் பாஷா என்று சொல்லக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எங்களது இளஞ்சிட்டு நாடகமன்ற குழுவினரை பாராட்டி 1001 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பளிப்பு அளித்த குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்குமே கிராமத்தினுடைய சார்பாகவும் விழா குழுவினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னும் எப்பேற்பட்ட மதிப்பிற்கு மரியாதைக்குரியவர் மகாமுனிவர் அவர். நல்ல முறையோட இருக்கிறோம். என்னுடைய ஆட்டத்தை அறிவதற்கு நான் பெற்ற பாக்கியம் நான் முதல் அவர் வந்து பெருத்த முனிவர் சாபத்தை கொடுத்து வர்றா. சாப்பாடு என்னை விடுங்கள், அவரை கொண்டு விட்டு விடுகிறேன். வீரிக்க ஓடி வரமா. வந்தாலும்
கழகம் போனாலும் கழகம் என்பது உண்மை. உண்மைதான். ஆனால் இன்றைய தினத்திலே நம்மை நாடி வந்திருக்கின்றார் என்றால் நமக்கு ஏதேனும் ஒரு உபாயத்தை தேடிதான் வந்திருப்பார். அப்படியாகட்டும் அண்ணா. நீ உபாயமாக இருந்தால் அவனுடைய சிரம் அவனுடைய உடலிலே அதே தாங்க. உபாயம் இருந்தால் சிரம் இருக்கும். இல்லை என்றால் அவன் பயிரை கடித்து எடுத்து விடுவேன். என்ன பாக்குறா? தம்பி யாரை கண்ட பற்றி நான் கேட்கிறேன். அமைதியா இருப்போம். நீங்க உரைப்பதால் அமைதியாக இருக்கின்றேன். யாரவன்? என்னுடைய தம்பி யமகண்டன். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. நீ என்ன சொல்றியா? ஆளு வந்ததுக்கு அறிவு வரல. நீ என்ன சொல்றியா? சரி, அது போனால் போகட்டும். உன்னுடைய தம்பி கோபப்படுவது நியாயம் இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய காவலாளி இவ்வளவு அதிகமாக கோபப்படுவது என் மீது அவனுக்கு என்ன வந்து? ஏய் நான் ஆம்படா. எனக்கு கோவம் வந்தா. நீ ரெண்டு பேரும் அரை போட்டீங்கடா. நீங்க எப்ப அரைப்பட்டியா? ஆளை பார்த்தா சின்ன பையனாகிறேன்னு ஒரு ஆளை பார்க்கறா. பாடி போடுறா. ஃபுல் பாடி கால் பாடி பாருங்க. அதெல்லாம் 60 பாடி. செஸ்ட் பாடி. நீயே சொல்லியிருக்கா. சரி, உன்னை பொறுத்து உன்னுடைய தம்பியை மன்னிச்ச இருக்கானே இவனையும் மன்னிச்ச. அக்காடா போய் நீ என்னடா படிக்கிற? அக்காடா போய் என்னடா படிக்கிற? நான் உன்னை பார்த்து படிக்கிறேன்டா. என் கால்ல போய் நிப்படா. போடா. என்ன உரைக்கிறான் பார்த்தாயா? சின்னஞ்செரியவன் தெரியாமல் பேசிவிட்டார். அவனை விட்டு விடுங்கள். அவனுக்காக நீயே சப்போர்ட் போற. அவனா சும்மா பையன். சப்போர்ட் போற. அவனுக்காக நீயே சப்போர்ட் போற. சும்மா பையவா. வந்தாலும் கலகம் போனாலும் கலகம். ஆமா கலகம். ஆமா. அவனுக்கார கம்பெனி நாட்டுல சேகாது. அவன் காலை வெட்டி தூக்கி போடு. ஏய், இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் ஒட்டனாயாக போக வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்து விடுவேன். என்ன படிக்கிறியா? என்ன கெடா நாயா பட. நீ இவனை மட்டும் படிக்காத. எனக்காக இவனை சேர்த்து. பக்கத்துல உட்கார முடியல. சரிங்களா? போனால் போகட்டும். பார்த்தாயா? உன்னை பார்க்க வேண்டும் என்று எதற்காக ஓடி வந்தேன் தெரியுமா? இந்த நிகண்டாபுரி கோட்டையை யாதொரு குறைபாடும் இல்லாமல் அரசாட்சி செய்து வருகின்றாய். அரக்கர்களாக பிறந்திருந்தாலும் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதிசக்தி துணை கொண்டு யாதொரு குறைபாடும் இல்லாமல் இருக்கிறீர்கள். ஆனால் இப்படி இருப்பதனால் அரக்கனாக பிறந்தவர்கள் தேவர்களை எதிர்ப்பது வழக்கம் அல்லவா? அப்படி எதிர்க்காமல் நீங்கள் வாழ்ந்து வருவதால் மும்மூர்த்தி தேவர்களும் மும்மூர்த்தி தேவிமார்களும் எலிகண்டனும் யமகண்டனும் வீரமற்றவர்கள் தீரமற்றவர்கள் கோடை என்றும் அவர்கள் முகத்தில் இருப்பது ரோமமா அல்லது வேறு ஏதாவது நிகராதா என்று ஏளனமாக பேசுகின்றார்கள். இதனால் வரைக்கும் நாங்கள் தேவர்களை எதிர்க்காமல் இருந்ததற்கு காரணம் என்னுடைய தாயாதிகள் அனைவருமே தேவர்களை எதிர்த்தார்கள். அனைவருமே மாண்டு விட்டார்கள். அவர்களுக்கு மாறாக இது நாள் வரைக்கும் நாங்கள் தேவர்களை எதிர்த்தது கிடையாது. தேவர்களை எதிர்க்காமல் இருந்தாலும் அன்னை ஆதிவர சக்தியை குலதெய்வமாக கொண்டு பணிந்து வாழ்ந்து வருவதை கண்டு எங்களை கோழை என்று எண்ணி முகத்தில் ரோமம் இல்லாதவர்கள் என்று எங்களை கண்டு தேவர்கள் உண்மைதான் பேசுகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் நாங்கள் பணிவாக இருந்தது. அரக்கனாக பிறந்தால் தேவர்களை எதிர்க்க வேண்டும். எப்போது எங்களுடைய பணிவை கண்டு அவர்கள் எங்களை கோழை என்று எண்ணி விட்டார்களோ எங்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தற்போதைய கோழை என்று உரைத்த தேவர்களை அடித்துக் கொண்டு வந்தால் பாதாள சிறையில் அடைக்கின்றோம். அண்ணன் எங்களை இழிவாக பேசிய தேவர்களை சிறைபிடிக்க செல்கின்ற சமயத்தில் அரக்கனுக்கு அறபுத்தி என்று உரைப்பார்கள். அதை நிரூபித்து விட்டீர்கள். அப்படியெல்லாம் உரைக்கவில்லை. உங்களுடைய தாயாதிகள் எத்தனை
எத்தனையோ பேர் அரிய பெரிய வரமலை பெற்றிருந்தும் தேவர்கள் கரத்தாலே மாண்டு மடிந்து விட்டார்கள். அரக்கனாக பிறந்திருந்தாலும் அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீங்களோ வரம் பெறாமல் இருக்கின்றீர்கள். ஆகையால் நீங்கள் வரம் பெற வேண்டும். யாரிடத்தில் தெரியுமா? உடலிலே வலிமை இருந்தாலும் மனதிலே திறம் இருந்தாலும் அவரை வெல்ல முடியாது. வரமதை பெற்றால் மட்டுமே வெல்ல முடியும். இதனால் வரைக்கும் நாங்கள் வரமதை பெறவில்லை. அப்படி என்றால் தேவர்களை நாங்கள் வெல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வரம் பெற வேண்டும்? யாரிடத்தில் பெற வேண்டும்? யாரிடத்தில் வரம் பெற வேண்டும் தெரியுமா? உங்களுடைய இஷ்டதேவமாக விளங்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியிடம் வரமதை பெற வேண்டும். நீ என்ன வரம் தெரியுமா? எப்படிப்பட்ட வரம்? எப்பேற்பட்ட வரம் நீ பெற வேண்டும்? இந்த படைத்ததோர் உலகத்தில் எந்த ஒரு யோனியிந்திரமாக பிறக்காத ஆண்மகனால் மரணம் ஏற்பட வேண்டும் என்று அப்பேற்பட்ட வரமதை நீ பெற வேண்டும். அப்படியே அன்னை ஆதிவர சக்தியை கோரி தீர்த்து வேண்டிய வரமதை பெற்று விட்டால் தேவர்களை எளிமையாக சிறைபிடித்திருக்கிறார். செல்ல வேண்டும், அன்னையை கோரி துதிக்க வேண்டும் வேண்டிய வரமதை பெற வேண்டும். நாம் தவச்சாலைக்கு சென்று விட்டால் வருவதற்கு எத்தனை காலங்கள் தெரியாது. செல்வதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி என்னுடைய மதினியாக வரும்படியான சுலோச்சனாவை பார்க்க வேண்டும். அம்மன் நாராயணம் நாராயணம் நான் உரைத்த